அது ஆனா அத ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட சொல்லி அதுக்கு வந்து பேக்கப் கோயம்புத்தூர்ல மாவட்டத்துக்கு எல்லாம் பேசி விட்டு எல்லா வேலையும் நான் பண்ணி கொடுத்து சண்டை போடுது. பாத்தியா ஐடியா பேக் பண்ற கொலாபும் ரிமூவ் பண்ணிட்டேன். கொலாபு நான் ரிமூவ் பண்ணல அப்படின்ற நம்பவே இல்லை. அப்புறம் அப்படியே அதுக்கு என்னவா ஆயிடுச்சு போகுது. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியே ஆள்தான் சரி ஓகே இது வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மள உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சு அவ்வளவுதான். ரெக்கார்டுக்கு ஏதாவது பண்றதுக்கு போற அந்த டைம்ல தான் வந்து வாய்ஸ் அப்சரத்தோட ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குது, லீக் இருக்கு, பாக்குறீங்களா? பார்ட் 2ல காட்டுறோம் அப்படின்னு போட்டு கூட ஒரு போட்டோ எடுக்கணும் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டணும். போனே அலோடு கிடையாது உள்ள யாருமே. நீ போன் எல்லாம் வெளியவே கொடுத்துட்டு தான் வரணும். அதனால நம்மளோட போன் மட்டும் தான் உள்ள அலோடு. ஆடியன்ஸ் போன் எல்லாம் யாருமே அலோடு கிடையாதா. அதனால வந்து அப்படியாவது வந்து ஷோக்கு வந்துன்றது வெளியே படுத்தணும்னு அது அவ்வளவு வெளியே இருந்தது. டோட்டலாவே வந்து டிஎம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஓகே ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். என்ன ஒரு 3 நாள் பிளாக் லிஸ்ட்ல எனக்கு என்ன பயம்னா அவங்க அண்ணன் என்ன சொல்ற போகுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ பிளாக் லிஸ்ட்ல எல்லாம் போட்டு விட்டு போயிடுச்சு காமிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் லூஸ் மாதிரி. நம்மளுக்கு மட்டும் டெலிட் பண்ற ஆப்ஷன் தானே இருக்கும், அதை டெலிட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சரியான பயம். ஐயோ இதுக்கப்புறம் இதுக்கு இந்த மாதிரி வேணாம் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வந்து அடுத்த வாரம் இவங்க அண்ணனே கால் அடிச்சான். எனக்கு அவன் கால் எடுக்கும் போதெல்லாம் ஒரு பயம். ஐயோ இவன் எதுக்கோ கால் பண்றான் பொழுது மாட்டி விட்டுச்சான்னு தெரியலையேன்னு ஒரு 2-3 கால் எடுக்கவே இல்லை. அப்புறம் அடிச்சுட்டே இருந்தான். அடிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வந்தான். ஏன் ப்ரோ போனே எடுக்க மாட்டேங்கிற, எனக்கு திரும்பவும் வந்து ஒரு என் தங்கச்சி மட்டும் பாக்கணுமா ப்ரோ, எனக்குலாம் ஒன்னும் பிரச்சனை ப்ரோ, அதை மட்டும் பாக்கணுமா, ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்து விடு ப்ரோ. வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்க சொன்னது ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே என்ன சொல்லுது நீங்க சொன்னது ஓகே. அது என்ன ஒரு 16 காலேஜ் தான் போல ஒரு பக்கம். இது ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்துதான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க. சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான் அடுத்த நியூஸ் மக்களே மறந்துடுவாங்க.